கார்த்திகை தீபம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கார்த்திக் வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க, அம்மாவை எல்லா கோவிலையும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே காணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆனந்த் வந்துட்டு கை தட்டி நல்லா நாடகம் ஆடுற கார்த்தி, அம்மாவை எங்கே கொண்டு போய் மறைச்சி வச்சிருக்கியோ அங்கே போய் தேடினா தானே கிடைப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே கார்த்திகை, இங்கே பாரு, வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாத, சூழ்நிலை புரியாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஆனந்த் எனக்கு எல்லாமே புரியுது, நீ தான் ஏதோ நாடகம் ஆடுற, நேற்று நான் சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லி கேட்டப்ப அம்மா பெருசாக என் மேலே ஒன்றும் கோவப்படலை, ஆனால் இன்றைக்கி அவங்கள ஆளை காணோன்னா நீ தான் என்னவோ அம்மா கிட்ட பேசியிருக்க, நீ தான் அவங்கள மறைச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கார்த்திக் வந்துட்டு, இங்கே பாரு, நான்லாம் அந்த மாதிரி பண்ணல, எனக்கு சொத்து மேலே எந்த ஒரு ஆசையும் கிடையாது, வேணும்னா சொல்லு, இப்போவே என் சொத்தெல்லாம் வந்து உன் பேருக்கு எழுதி தரேன், பத்திரத்தை எடுத்துகிட்டு வா, நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆனந்த் வந்துட்டு, எனக்கு உன்னோட சொத்தெல்லாம் வேண்டாம், என் பங்கு கிடைச்சா போதும், இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அம்மாவை எங்கேயோ கொண்டு போய் மறைச்சி வச்சிருக்க அப்படின்னு சொன்ன உடனே மீனாட்சி வந்து வெளியில் நின்றுட்டுருப்பாங்க. மீனாட்சிக்கு கோபம் வரும். கார்த்திக் ஏன் காரணம், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும், இதோ நிற்கிறாளே இவளும் தான் காரணம், நல்லா இருந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டா அப்படின்னு சொன்ன உடனே ஆனந்துக்கு கோவம் வருது. இங்கே பாரு, ரியாவை பற்றி பேசுகிறவெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்ல, மீனாட்சி நான் அப்படி தான் பேசுவேன், அத்தைக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், அப்போ இருக்கு உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ஆனந்த் வந்துட்டு, ஏய் நீ தான் தாலியை கழட்டி வீசிட்டு போயிட்டல, இப்போ எந்த உரிமையில் வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீனாட்சி வந்துட்டு, உங்களை அறுத்து விட்டது தான், நான் இப்போது என்னோட மாமியார் வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கேன், என் மாமியாரை காணுன்னு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நான் இல்லாமல் உனக்கு எங்கேருந்து வந்தது மாமியார் வீடு அப்படின்னு கேட்குறாங்க. மீனாட்சி ஆனந்தும் மாற்றி கத்திட்டு இருக்காங்க. அப்போது கார்த்திகோட அப்பா வந்துட்டு, ஆனந்த் கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் சொல்கிறத கேளு, நீ சொத்தனா புரிச்சிக்கோ, எதை வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் முதல்ல அம்மா கிடைக்கட்டும், அவங்க கூட கொஞ்சம் ஒத்துழை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஆனந்த் வந்து அமைதியாகிடுறாங்க. கார்த்திக் வந்துட்டு, இதுக்கு மேலே நாம் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் தான்ப்பா கொடுக்கணும், நாமளே தேடுறது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அரணும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வராங்க. கொஞ்சம் இந்த விஷயத்தை வந்து அஃபிஷியலாக இல்லாமல் அன்அஃபிஷியலாக வந்து எங்கள் அம்மாவை தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க, ப்ரெஸ்ஸுக்கெலாம் போனால் சும்மா ஏதாவது நியூஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒரு ரயில்வே ட்ராக் ஓரமாக ஒரு டெட் பாடி வந்து கிடச்சிருக்கும். அங்கே வந்து எல்லாம் சுற்றி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு பணக்கார வீட்டு லேடி மாதிரி இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது போலீஸ் இன்ஸ்பெக்டர் வராங்க. என்ன இது, ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, யாராவது காணும்னு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அங்கே இருந்த கான்ஸ்டபிள் வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி அபிராமி வந்து காணுன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதுவும் வந்து அன்அஃபிஷியலாக வந்து பண்ண சொல்லி வந்து எல்லா ஸ்டேஷனுக்கும் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு சால்வை இருக்கும், அதை பார்த்துட்டு அந்த சால்வை எடுங்க, இதை வந்து நேராக வந்து அபிராமி மேடம் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இது அவங்களோடதா அப்படின்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு 2-3 போலீஸ் வந்துட்டு நேராக வந்து கார்த்திகோட வீட்டுக்கு வந்து வராங்க. இங்கே வந்து இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன் உங்கள் அம்மா வந்து இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு கார்த்திகோட அப்பா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து போலீஸ் அந்த சால்வையோடு வராங்க. அதை பார்த்த உடனே கார்த்திகோட அப்பா வந்துட்டு, அது நாச்சியாதோட ஆச்சை அப்படின்னு ரொம்ப எமோஷ்னல் ஆகிறாரு, பயங்கரமாக வந்து கத்துறாரு. அப்போது இன்ஸ்பெக்டர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கார்த்திகை மட்டும் தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த சால்வை வந்து ஒரு ரயில்வே ட்ராக் ஓரமாக ஒரு டெட் பாடி இருக்குது, அந்த இடத்துல கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உங்கள் அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 50 வயசு இருக்குமா அப்படின்னு கேட்க கார்த்திக் வந்துட்டு 52ன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வயசில் இருக்கிறவங்க தான் வந்து இறந்துருக்காங்க, அவங்க பக்கத்தில் இருந்த சால்வை தான் இது, நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து அடையாளம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக் வந்துட்டு இந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்லாமல் போகணும்னு சொல்லிட்டு நேராக அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா அவங்களுக்கு ஏதோ சின்ன டவுட் இருக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இல்லை, அது நாச்சியோட சால்வை தான், காலையில் கூட நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆனந்த் வந்துட்டு, இவ்வளோ நேரம் அவர் வந்து உங்ககிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தார், நீ எதையோ மறைக்கிறேன், ஒழுங்காக உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்திக் வந்துட்டு, அண்ணா புரிஞ்சுக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ சொல்லு அப்படின்னு கேட்க, அப்போ அந்த இன்ஸ்பெக்டரே வந்து சொல்லிடுறாரு, இந்த ஒரு ட்ராக் பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க இறந்து கிடக்குறாங்க, ட்ரெயினில் அடிபட்டு, இந்த சால்வை வந்து இங்கே இருந்துச்சு, அந்த இடத்துல வந்து இருந்துச்சு, அதனால் வந்து அது அவங்களோட தான் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும், அடையாளம் காமிக்கிறதுக்காக அவரை நாங்கள் வர சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே கார்த்திகோட அப்பா பயங்கரமாக வந்து கத்துறாரு, அழறாரு. நாச்சியாக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே, அது நாச்சியோட சால்வை தான் அப்படின்னு பயங்கரமாக கத்துறாரு. கார்த்திக் வந்து எவ்வளோ வந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அப்பா, அது அம்மா மாதிரி நிறைய பேர் வச்சுருப்பாங்கப்பா, அது அவங்களோடது தான் எப்படி நாம் சொல்ல முடியும், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கோம், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அது அம்மாவாக இருக்க மாட்டாங்க, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்ல அவர் அழுதுகிட்டே இருக்காரு. அப்போ கார்த்திக் மட்டும் வந்து வராங்க, அந்த போலீஸ் கூட வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவோட அம்மா ஐஸ்வர்யாவுக்கு வந்து பிளான் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லதாக போச்சு, உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு, இந்த சொத்தெல்லாம் உன் பேருக்கு மாறப்போகுது அப்படின்னு சொல்ல, அம்மா
அத்தை இல்லாமல் எப்படிம்மா சொத்து மாறும் அப்படின்றாங்க. அதாண்டி அபிராமி இருந்தால் இந்த சொத்தை பிரிக்கவே விட மாட்டா. இப்போ தான் அபிராமியே இல்லையே, ஈஸியாக உனக்கு வந்து சொத்து கிடைச்சிரும், இது ஒரு நல்ல சான்ஸ் உனக்கு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. கார்த்திக் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போயிடுவாங்க. காரில் உட்காந்துக்கிட்டு அதை எப்படி பார்க்க போகிறோன்னு தெரியாமல் வந்து கார்த்திக் அப்படியே உள்ளுக்குள்ளேயே அழுதுட்டு இருக்காங்க. கண் கலங்குறாரு. ரொம்ப வந்து மனசுக்குள்ளே வந்து கஷ்டத்தை வச்சுக்கிட்டு இறங்கி நிற்கிறாரு. அந்த இடத்த பார்த்துட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.